முதலமைச்சர் விஜயின் அறையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தின் போது அதிகாரி ஒருவர் ரீல்ஸ் செய்ததாக கூறப்படும் வீடியோ இணையத்தில் வைரலாகிறது. சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் அறையில் நடைபெற்ற ஆலோசனையை ரீல்ஸாக பதிவு செய்த நபர் யார் என்றும், முதலமைச்சர் ஆலோசனையின் போது அதிகாரி ஒருவர் ரீல்ஸ் செய்ததாக பரவும் வீடியோவால் சர்ச்சை எழுந்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், இது குறித்தான விவரங்கள். தமிழக முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்றுக் கொண்ட பிறகு ஒவ்வொரு நாளும் ஏராளமான அமைப்புகளை சார்ந்தவர்கள் தங்களுடைய கோரிக்கைக்காக தலைமைச் செயலகத்திலே முதலமைச்சரை சந்தித்து வருகின்றார். முதலமைச்சரும் தலைமைச் செயலகத்திற்கு காலை 9:50 மணி அளவில் வந்துவிடக்கூடிய சூழ்நிலையிலே கிட்டத்தட்ட மாலை 4 மணி வரை தலைமைச் செயலகத்தில் தான் இருக்கின்றார். வரக்கூடிய அனைத்து சங்கத்தை சார்ந்தவர்களையும் சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகள் கேட்டறிந்து வருகின்றார். அந்த அடிப்படையில் தான் இந்த மாற்றுத்திறனாளிகள் அமைப்பினருடைய கோரிக்கைகள் என்ன என்பதை கேட்டறிவதற்காக அவர்களுக்கு சந்திப்பதற்கான வாய்ப்பினை தமிழக முதலமைச்சர் வழங்கியிருந்தார். முதலமைச்சரை மாற்றுத்திறனாளிகள் அமைப்பை சார்ந்த பலரும் சந்தித்து கடந்த ஆட்சி காலங்களில் என்னவெல்லாம் கோரிக்கை வைத்தார்கள், அந்த கோரிக்கைகளில் எவையெல்லாம் நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றன என்பதை பட்டியலிட்டு சொல்லி தங்களுடைய கோரிக்கைகளை இந்த புதிய அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் அதில் பங்கேற்றிருந்த ஒரு அமைப்பை சார்ந்தவர்கள், அதாவது மாற்றுத்திறனுடையவர்களுக்கான அமைப்பை சார்ந்த கூட்டமைப்பினுடைய தலைவர் முதலமைச்சரோடு பேசுவதை, அவருடன் கோரிக்கை வைப்பதை எல்லாம் காணொலியாக பதிவு செய்து தன்னுடைய செல்போனிலே அதை ரீல்ஸாக பதிவிட்டிருந்தார். அவ்வாறு பதிவிட்டவர் ஒரு அரசு அதிகாரி என்பதாக சில சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவிட்டு வந்தார்கள். ஆனால் எந்த ஒரு அரசு அதிகாரியும் முதலமைச்சரோடு மாற்றுத்திறனுடைய அமைப்பை சார்ந்தவர்கள் சந்தித்த வீடியோவை ரீல்ஸாக பதிவிடவில்லை. முதலமைச்சரை சந்திப்பதற்காக வந்திருந்த மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பை சார்ந்த ஒருவர் தான் முதலமைச்சருடனான சந்திப்பை ரீல்ஸாக எடுத்து முதலமைச்சருடைய அறைக்குள்ளேயே நடைபெற்ற அந்த கோரிக்கைகளை சொல்லக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் பதிவு செய்து அவர் வீடியோவாக வெளியிட்டிருந்தார் என்பது சொல்லப்பட்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.